வணக்கம் நண்பர்களே, ரீசெண்டா ராயல் என்ஃபீல்ட் தரப்புல இருந்து ஒரு பாபர் ஸ்டைல் வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபங்கியா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய தி கோவன் கிளாசிக் 350. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கோவன் நேமுக்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிளை கோவால தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350யோட சேசஸ் அண்ட் பாடி, ஸோ அதே தான் நமக்கு இல்லை அப்படியே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் அதில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 400 mm வீல் பேஸில் 2130 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா 1390 mm வீல் பேஸில் இருக்கும். அதோட ஒரு 10 mm கூட வருது. இது டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப கிடையாது. அதே மாதிரி லென்த் வைஸ்மே அது 2145 mm வரும். அதில் ஒரு 15 mm கம்மியாக இருக்கு. வீல் பேஸ் போனாலும் 10 mm லென்த் வைஸ் நமக்கு இது கம்மியாக இருக்க வகையில தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெக் வைஸ் தான். நமக்கு நீங்க டைமென்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. சீட் ஹைட் மட்டும் நமக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பாபர் ஸ்டைல் வெஹிக்கிள் அப்படிங்கவும் ரொம்பவே டவுனாக கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 750 mm இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சீட் ஹைட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு ரியர் டயர்ஸும் இந்த தடவை கம்மியா வந்திருக்கு. கிளாசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 19 ரியர்ல வந்து 18 inch வீல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நமக்கு 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 130/90 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 100/90 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 197 கிலோ வருது. ஸோ இந்த வெயிட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 90% ஃபியூயலோட தான். ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 90% அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 11 லிட்டர் வந்துடும். ஃபியூயல் இல்லாமல் இதோட ஓவரால் வெயிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 188 கிலோ தான் வருது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு 2-3 லிட்டர் ஃபியூயலெலாம் ஓட்டினீங்கன்னா 190 கிலோ அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அது வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே நமக்கு மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஏன் கோவன் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நேமு இதை லான்ச் பண்ண எதுவுமே நமக்கு கோவால தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மீன் பண்ணுறே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கடலோர பகுதி அந்த கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கவங்க, ஸோ பாண்டிச்சேரி, கோவா, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்களுக்காகவே இது உருவாக்கி இருப்பாங்க போல. அந்த அளவுக்கு நல்லாவே ஃபங்கியாக இருக்குது வண்டி. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நோட்டீஸ் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்டில் பார்ஸ் தான். ஸோ நல்லாவே ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு ஹேண்டில் பார்ஸ் கொடுத்து நல்லாவே ஹை ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஹேண்ட் பொசிஷன் வந்து நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வகையில் தான் இருக்குது. ஸோ அப்ரைட்டான பொசிஷனில் உட்காந்து நம்ம ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட் ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா எந்த ஹைட் இருக்க ஒரு ரைடர்ஸுமே தாராளமாக இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்கலேருந்து 6.5 இருக்கவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் தான் இந்த வெஹிக்கிள் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட சீட் ஹைட்டுமே இருக்குது. 750 சீட் ஹைட்டு, ஹேண்டில் பார் மேலே ஹை ரைஸாக கொடுத்துருக்கவும் ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்களுமே இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் இதோட ரைடிங் பொசிஷன் எல்லாம் இருக்குது. நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வெளியே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமாக ராயல் என்ஃபீல்டு அவங்களே கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த வெஹிக்கிளையுமே அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியன்ட்டு 4 கலர். ஸோ அந்த வேரியன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கலரை வச்சு தான் சிங்கிள் டோன் அண்ட் டூயல் டோன் சொல்லிட்டு 2 வேரியண்டா, அதுல 4 கலர். சிங்கிள் டோன்ல வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. நமக்கு பிளாக் அண்ட் பர்பிள்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. டூயல் டோன்ல பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரீன் கலர், இதை வந்து டேல் கிரீன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் அண்ட் இது இல்லாம ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் ஒரு இருக்கு. மொத்தமா 4 கலர் வேரியன்ட்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டோன் வந்து 2,35,000 வருது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இந்த டியூயல் டோன் பார்த்தீங்கன்னா 2,38,000 வருது. ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2,80,000 84,000 அந்த ரேஞ்சில் நமக்கு வருது. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீடைல்டு ப்ரைசிங் டீடைல்ஸ், டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கலர்லேயே ரொம்பவே ஃபங்கியான ஒரு கலர்னு சொல்லலாம். இந்த நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு டேல் கிரீன் கலரு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு காம்பினேஷனில் வர மாதிரி இங்கே எல்லாமே அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப் டிசைன்ஸ்லாம் கொடுத்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினுமே நமக்கு இந்த சைட் கவுல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேனா பிளாக் ஃபினிஷில் வர மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் எல்லாமே ஒன்று கம்ப்ளீட்டாக சில்வர் கலர் இல்லை பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷைனி பிளாக்காக நமக்கு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட்
இது அந்த ஒரு கம்ப்ளீட் ரெட்ரோ ஸ்டைல், நமக்கு ரொம்ப ஒரு ரெட்ரோ ஸ்டைல் கொடுக்கணுங்கிறதுக்காக டயர்ஸோட சைட் வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 கலராக வர மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்காங்க. வீல்ஸுமே நமக்கு இந்த தடவை இப்போ ரீசெண்டாக ஹிமாலயன் எல்லாமே கொடுத்துருந்தாங்களா அந்த டியூப்லெஸ் ரிம்ஸ். ஸோ அந்த இது வந்து ஸ்போக்லேயே வரக்கூடிய அந்த டியூப்லெஸ் ரிம்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்போக்ஸ் எல்லாமே நமக்கு இந்த சைட்ல இருந்தே எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும் நமக்கு ரிம்ஸுமே. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம அந்த ரொம்பவே ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லுக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே மெட்டல் பில்டு தான். நமக்கு டேங்க் ஆகட்டும், இந்த சைடில் வரக்கூடிய இந்த பேடிங்ஸு, நம்ம ரியர் மட் கார்டு எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு போட்டிருக்குது, ப்ளஸ் இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்திருக்கு. எக்ஸாஸ்டும் கம்ப்ளீட்டாக ஷைனிங்காக நமக்கு சில்வர் ஃபினிஷ்லேயே வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட ரைடிங் பொசிஷன் தான். ஏன்னா இது ஒரு பாபர் ஸ்டைல் வெஹிக்கிள். முன்னாடியே சொன்ன மாதிரி சீட் ஹைட் எல்லாமே ரொம்ப கம்மி, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரைடிங் போர்ஷனா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இந்த கியர் அண்ட் பிரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டியார்ல கொடுத்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு காலை வந்து இப்படி வைக்கிற மாதிரி இருக்காது, ஸோ இந்த ஒரு ஆங்கிள் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே ரொம்ப அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கிளாசிக் 350யோட பாடி அண்ட் சேசஸ்ல மீட்டியாரோட அந்த ஒரு லெக் செட்டப், ஸோ ரைடிங் பொசிஷன் வந்து அந்த ஒரு செட்டப்ல ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து ரொம்ப அப்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான், வண்டியை ஓட்டணும், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளா எனக்கு இருந்துச்சு. ஒரு 60-70ல க்ரூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. இன்ஜின் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்றேன் இந்த 60-70 ஸ்பீட்ல நான் டிரைவ் பண்ணி பார்த்ததுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ஒரு லாங் ரைடு பிளான் பண்றீங்க இந்த வெஹிக்கிள்ல, ஹைவேஸ்லாம் சோலோவா போகணும் அப்படிங்கும் போது எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ சொல்லணும்னா நமக்கு அந்த சிம்பு ஓட்டிட்டு வருவார்ல அண்டர் பேட் வெஹிக்கிள் நினைக்கிறேன், நமக்கு அந்த வெஹிக்கிளுக்கு ஈக்குவலா தான் இல்லை ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். சீட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்குன்னு சொல்லுவேன். கம்ஃபர்டபுள் வைஸும் குஷன் ஆகட்டும், இதோட கர்வ்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு. ஸோ கோவன் கிளாசிக் 350 ஒரு பேட்ஜிங்கோட இந்த சீட்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு தான் அவங்க எல்லா இடத்துலையுமே ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கு. பட் நமக்கு ஸ்டாக்லேயே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டூயல் சீட்டாக தான் வரும், வித் பில்லியனோட தான் வரும். பில்லியன் சீட்டு நமக்கு இதில் ஸ்டாக்ல வந்துடும். ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளேக்காக இப்போ இதில் கலட்டி இருக்காங்க. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ ரீசெண்டாக நம்ம கிளாசிக் 350யோட அந்த ஒரு நியூ லான்ச் நம்ம கம்ப்ளீட்டா எல்இடி செட்டப்ல கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு லைட்டிங் செட்டப் தான் அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த எல்இடி செட்டப்லேயே வந்திருக்கு. ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட் லைட் கூட நமக்கு கம்ப்ளீட்டாவே எல்இடில வந்திருக்கு. டெயில் லைட் போர்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாடிக்கு ஏற்ற வகையிலே கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டைப்ல கம்ப்ளீட்டா எல்இடியா தான் வந்திருக்கு. இண்டிகேட்டர் டெயில் லைட்ஸ் எல்லாமே நமக்கு லோ ரைஸா தான் வந்திருக்கு. கம்ப்ளீட்டா இதுவுமே அந்த ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்டுங்கிற மாதிரி எதுவும் இல்லாம பெயிண்டோட தீம்ல இருந்து கம்ப்ளீட்டா இந்த வெஹிக்கிள் எல்லாமே அந்த ஒரு கிளாசி ஃபினிஷ்லயே நமக்கு பண்ணியிருக்குது. வண்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. மற்றபடி ஸ்பெக் வைஸ் நமக்கு எல்லாமே கிளாசிக் 350ல வந்து அதே ஒரு ஸ்பெக்கா தான் இருக்கு. 349cc 350ccல 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு இன்ஜின். அண்ட் பிரேக்ஸ் எல்லாமே டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. ஃப்ரண்ட்ல 300mm கான டிஸ்கும், ரியர்ல 270mm கான டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக்கும், ரியர்ல அந்த ட்வின் டியூப் ஷாக் அப்சார்பர்ஸும் தான் நமக்கு வந்திருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் ஜே சீரிஸ் இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி நிறைய வெஹிக்கிள்ஸை பார்த்துருக்கோம். ஸோ அதே லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக்ல எல்லாமே இருந்ததை விட ஸோ ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கு நமக்கு. அந்த இனிஷியல் டார் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு டிரைவ் பண்ணி பார்த்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு லோ ரைஸான பாடி தான். ஹைட் அண்ட் சீட் வந்து லோ ரைஸாக தான் இருக்கு. இருந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஸ்பீட் பம்ப்லலாம் அந்த அளவுக்கு ஏற்றல. நாங்களும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே வித்து பார்த்தோம், ஒன்றும் அந்த அளவுக்கு இடிக்கிற மாதிரி இல்லை. சீட்டுமே லோவா இருக்கனால கொஞ்சம் ஹை ஸ்பீட்லவே வந்து நான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல ஏற்றி பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா கொஞ்சம் தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இதுல சஸ்பென்ஷனுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை, ஸ்டிஃபான ஒரு பாடியாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தட்டுற மாதிரி இருக்கும். பட் ஸ்லோ ஸ்பீடாக நீங்கள் வந்து ஏற்றுனீங்கனால நல்லா தான் இருக்குது. அதில் எந்த ஜர்க்கும் தெரியல நமக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலாக்ல வந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இங்கே வர மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல், ஏபிஎஸ், பேட்டரியோட சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம காமிக்குது. கீழே வந்து சின்னதாக அந்த எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நமக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ண கிளாசிக் 350 என்ன கொடுத்தாங்களோ அதே செட்டப் தான். ஸோ இந்த எம்ஐடி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மேலே வந்து நமக்கு ஃபியூவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டைமிங், ஓடோ, ட்ரிப் 1, ட்ரிப் 2. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்துட்டு ட்ரிப் நேவிகேட்டரும் வந்துருது. ஸோ ராயல் என்ஃபீல்டோட ட்ரிப் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த நேவிகேஷன்ஸ் எல்லாமே இல்லை நம்ம காமிக்கும். ஸோ இதை வந்து ஃபோனோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அண்ட் ராயல் என்ஃபீல்டோட அந்த ஸ்டாண்டர்டான ஒரு கீ
ஸோ லெஃப்ட் சைடு வந்து அந்த கீ லாக் செட்டப் வந்திருக்கு. அதே சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நமக்கு மீட்டியாலேருந்து பார்த்தா அந்த ஒரு சுவிட்ச் கியர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக இதுலையுமே நமக்கு அந்த ஷைனிங் பிளாக் ஃபினிஷே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், ஹாரன், இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சுவிட்ச் இதெல்லாமே இருக்குது நமக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இக்னிஷனோட ஆன் ஆஃப் சுவிச்சஸ், ஹசார்ட் சுவிச்சஸ், ஸோ இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே ரெண்டு சைடுமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்லேயே வந்திருக்கு. ஸோ ஓஆர்எம்ஸ் எல்லாமே அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் அப்படியே நமக்கு மெயின்டைன் பண்ணுங்களா ரவுண்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு இந்த சில்வர் கலர் ஃபினிஷ்லேயே வந்திருக்கு எல்லாமே. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பரான பாபர் ஸ்டைல் வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு லாங் ரைடு கம்ஃபர்டபுளாக டிரைவ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் தரப்புல இருந்து தண்டர்பர்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ மீட்டியார், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இப்போ நமக்கு இந்த கோவன் கிளாசிக் 350 வரும்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸை விட இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரியான இதோட ஹேண்டில் பார் பொசிஷன்ஸ் அண்ட் இன்ஜினோட அந்த டியூனிங்கு, அது மட்டும் இல்லாத சீட்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,40,000 ரேஞ்ச் வரும். இது 2,80,000 வருது மோனோடோன் வேரியன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுலேருந்து இது நமக்கு ஒரு 40,000 கூட வருது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி நமக்கு டிரைவபிலிட்டி வைஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். கலர் வைஸ்மே பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுவேன். மைலேஜ் வைஸ்மே பார்த்தாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் கிளாசிக் 350 என்ன ஒரு மைலேஜ் கொடுக்குமோ அதே தான் இது நமக்கு கொடுக்கும். ஏன்னா வெயிட், ஹேண்ட்லிங் எல்லாமே நமக்கு சேமாக தான் வருது. அதை விட ஒரு 2 கிலோ வெயிட் கூட நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ஒரு 30 to 35 அந்த ரேஞ்சில் நமக்கு இதுக்குமே மைலேஜ் எல்லாமே கிளைம் பண்ணலாம். ஸோ இதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த கோவன் கிளாசிக் 350 பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதோட கலர் தீம்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.